Hello friends, this is Maga. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல 10 days free basic spoken English class போயிட்டு இருக்கு. சோ நம்ம இப்போ வரைக்கும் day 5 வரைக்கும் கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சாச்சு. நீங்க இப்போ டிஸ்ப்ளேல பாக்குறீங்க பாத்தீங்களா? இதுதான் day 5 ஓட எக்ஸாக்ட்டான ஆன்சர். சோ இன்னைக்கு நம்ம day 6ல வந்து நிக்கிறோம். இந்த day 6 ஓட வீடியோஸ் ரொம்ப முக்கியம். நம்ம டெய்லி லைஃப்ல அடிக்கடி பேசக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம எப்படி பேசலாம் இங்கிலீஷ்ல அப்படிங்கறத இந்த day 6ல நம்ம ஈஸியா கத்துக்கலாங்க. சோ நிறைய பேர் PPT கேக்குறீங்க. சோ இப்போ டிஸ்ப்ளேல தெரியுற இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம டீடைலா பார்க்கலாங்க. இந்த day 6 வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற கான்செப்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினா இந்த வீடியோ முடியும் போது நீங்க இங்கிலீஷ்ல ஒரு கான்செப்டை வச்சு சூப்பரா இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிருவீங்க. என்னோட பேர் பாத்தீங்கன்னா மகா. ஏன்ட்ட இப்போ ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம்? அதே மாதிரி ஏன்ட்ட ஒரு பொருள் இருந்தது, கடந்த காலத்துல இருந்தது அப்படின்னு சொல்லும் போது எப்படி பேசலாம்? அதே மாதிரி எதிர்காலத்தில் என்கிட்ட ஒரு பொருள் இருக்கும் அப்படிங்கிறத எப்படி பேசலாம்? ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு தான் இந்த வீடியோ இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற 7 சப்ஜெக்ட்க்கு ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சரில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரும்போது நாம் எப்படிலாம் இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக லேர்ன் பண்ணி நம்ம இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் அப்படின்னா நிகழ்காலம். இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரும்போது இந்த 2 வேர்டை நம்ம பயன்படுத்தலாம். ஹேவ் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஹேஸ் அப்படின்னாலும் இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா வைத்திரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இப்போ ஹேவ் அப்படிங்கிற வேர்டை எந்த சப்ஜெக்ட்க்கு பயன்படுத்தணும், ஹேஸ் அப்படிங்கிற வேர்டை எந்த சப்ஜெக்ட்க்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். We should know about this concept. ஓகேங்களா? இப்போ இங்கே நான் 7 சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஐ அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் வைத்திருக்கிறேன் அல்லது என்னிடம் இருக்கிறது, இந்த மாதிரி சென்டென்ஸ் எப்படி பேசலாம்? ஐ வந்துச்சுன்னா ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஐ சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா ஹேவ் தான் பேசணும். ஐ ஹாவ் என்னிடம் இருக்கிறது. செகண்ட் பாருங்க, we have, we அப்படின்னா நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் வைத்திருக்கிறோம் அல்லது எங்களிடம் இருக்கிறது அப்படின்னா we have எங்களிடம் இருக்கிறது. தேர்ட் பாருங்க, you have உன்னிடம் இருக்கிறது அல்லது நீ வைத்திருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த் பாருங்க, they have, they அப்படின்னா அவர்கள், அவர்களிடம் இருக்கிறது அல்லது அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம பேசுறதுக்கு they have அப்படின்னு தான் பேசணும். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. ஐ, we, you, they இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நம்ம ப்ரெசண்ட்டில் பேசும்போது இந்த 4 சப்ஜெக்ட்க்கு ப்ரெசண்ட்டில் ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்ம சொல்ல வரும்போது have அப்படிங்கிற இந்த வேர்டை தான் நம்ம பயன்படுத்தி பேசணும். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ மிச்சம் இருக்கிற 3 சப்ஜெக்டை பாருங்கள். he, she, it இந்த 3 சப்ஜெக்ட்க்கு நம்ம ஹேஸ் அப்படிங்கிற இந்த வேர்டை தான் நம்ம பேசணும். he has அவனிடம் இருக்கிறது, she has அவளிடம் இருக்கிறது, it has அதனிடம் இருக்கிறது. ஸோ இது வரைக்கும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா காமெண்ட்டில் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எல்லாருமே சொல்லுங்கள். இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். என்னிடம் 2 நாய்கள் இருக்கிறது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் 2 நாய்கள் வைத்திருக்கிறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இருக்கிறது, வைத்திருக்கிறேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ இருந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே கமெண்ட்டில் வரிசையாக பின்னாடி நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? என்னிடம் 2 நாய்கள் இருக்கிறது. இப்போது இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன? என்னிடம். என்னிடம் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஐ வந்துச்சுன்னா எந்த வேர்டை நம்ம அடுத்து பேசணும்? மேலே பாருங்க, சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டேங்க. ஹாவ் தான் பேசணும். ஐ ஹாவ் என்னிடம் இருக்கிறது. என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? 2 நாய்கள், 2 dogs. ஐ ஹாவ் 2 dogs என்னிடம் 2 நாய்கள் இருக்கிறது. தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. செகண்ட் பாருங்க, எங்களிடம் ஒரு பைக் இருக்கிறது.
சப்ஜெக்ட் என்ன? எங்களிடம். எங்களிடம் அப்படின்னா வீன்னு சொல்லுவோம். we வந்துச்சுன்னா have தான் வரும். we have எங்களிடம் இருக்கிறது. என்ன இருக்குது? ஒரு பைக். a bike. we have a bike. we have a bike. that's all. இப்போ தேர்ட் பாருங்க. உன்னிடம் பணம் இருக்கிறது. நீ பணம் வைத்திருக்கிறாய் எப்படினாலும் சொல்லலாம். ஓகேங்களா? எப்படி சொல்லலாம்? you have money. you have உன்னிடம் இருக்கிறது என்ன? பணம். மணி. you have money. இப்போ ஃபோர்த் பாருங்க. அவர்களிடம் ஒரு கார் இருக்கிறது. இது நம்ம பேச்சு வழக்கில் அவங்க ஒரு கார் வச்சுருக்காங்க. நல்லா கவனிங்க. எல்லாமே ப்ரெசண்ட், நிகழ்காலம். இப்போ அவங்ககிட்ட ஒன்று இருக்குன்னு நம்ம பேச வந்திருக்கோம். அவ்வளோதான். எப்படி பேசலாம்? they have அவர்களிடம் இருக்கிறது என்ன? ஒரு கார். a car. they have a car. they have a car. ஃபிஃப்த் ஒன் பாருங்க. அவனுக்கு ஒரு மீட்டிங் இருக்கிறது. எப்படி பேசலாம்? சப்ஜெக்ட் என்ன? அவன். அவன் அப்படின்னா he அப்படின்னு சொல்லுவோம். he சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா have வருமா has வருமா? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டேங்க. has தான் வரும். he has அவனுக்கு இருக்கிறது. என்ன இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம்? ஒரு மீட்டிங். மீட்டிங் சேர்ந்து பேசலாமா? he has a meeting. he has a meeting. அவனுக்கு ஒரு மீட்டிங் இருக்கிறது. சிக்ஸ்த் ஒன் பாருங்க. அவளிடம் 5 பென்சில்கள் இருக்கிறது. she has அவளிடம் இருக்கிறது. என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம்? 5 பென்சில்கள். 5 pencils. she has 5 pencils. அவளிடம் 5 பென்சில்கள் இருக்கிறது. that's all. அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப பேசிக்கான சென்ஸ் வச்சு தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பிகினர்ஸாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பேசிக் கான்செப்டை நான் தெளிவாக சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் நான் ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி பொறுமையாக மெதுவாக சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கான டெஸ்ட். இதுக்கு நீங்கள் தான் கமெண்ட்டில் என் கூட சேர்ந்து பின்னாடியே ஆன்சர் பண்ணிட்டே வரணும். எனக்கு 5 நண்பர்கள் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் நான் சொல்கிறேன். எனக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? இப்போ இது வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணவே இல்லை. நீங்கள் வாயை திறந்து பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கிற பேசிக் கான்செப்ட்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். வாயை திறந்து ஃபர்ஸ்ட் பேசுங்க, அதுக்கப்புறம் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஐ ஹோப் எல்லாருமே நீங்கள் பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன். ஐ ஹாவ் 5 ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹாவ் 5 ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 5 நண்பர்கள் இருக்கிறார்கள். செகண்ட் பாருங்க. அவனுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. he has அவனுக்கு இருக்குது என்ன? ஒரு எக்ஸாம். he has a exam. is it correct? இல்லைங்க, இங்கே நம்ம ஒரு அப்படிங்கிற இந்த இடத்துல a யூஸ் பண்ணக்கூடாது. an exam அப்படின்னு தான் பேசணும். he has an exam. எதுக்கு இங்கே an போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருதா? கண்டிப்பாக வந்திருக்கணும். ஏன் அப்படின்னா எக்ஸாம் அப்படிங்கிற இந்த வேர்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற லெட்டர் பாருங்கள், வவ்வலோட லெட்டர். இதோட சவுண்ட் பாருங்க. ஏ சவுண்ட் வருதா? எக்ஸாம். எக்ஸாம். ஏ சவுண்ட் வருது பார்த்தீங்களா? ஸோ ஒரு லெட்டரில் வவ்வல் சவுண்ட் வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற வார்த்தையை பேசுகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷில் a வரக்கூடாது, and தான் வரணும். he has an exam. he has an exam. அவனுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கிறது. that's all. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட் வைங்க. அதனிடம் ஒரு ஆப்பிள் இருக்கிறது. ஆன்சர் சொல்லிட்டேங்க பார்த்தீங்களா? சூப்பருங்க. நான் ஆன்சர் பண்ணுறேன். இட் ஹேஸ் அன் ஆப்பிள். இட் ஹேஸ் அன் ஆப்பிள். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எங்களுக்கு ஒரு பெரிய வீடு இருக்கிறது. இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எங்களுக்கு ஒரு பெரிய வீடு இருக்குது, அதாவது நாங்கள் ஒரு பெரிய வீடு வச்சுருக்கோம். we have a big house. we have a big house. எங்களிடம் ஒரு பெரிய வீடு இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த have, has இந்த 2 வேர்டை ப்ரெசண்ட்டில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். அதுவும் எப்படி பேசியிருக்கோம்? எல்லா சென்டென்ஸையும் நம்ம பாசிட்டிவாக பேசியிருக்கோம். இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே ப்ரெசண்ட்டில் இல்லை, அதாவது எங்கிட்ட ஒன்று இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வரும்போது அந்த மாதிரி நெகட்டிவான சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நம்ம அதை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. டோன்ட் ஹாவ் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி டசன்ட் ஹாவ் அப்படின்னாலும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு நம்ம டோன்ட் ஹாவை வச்சு பேசணும்,
அதே மாதிரி எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு நம்ம டசன்ட் ஹாவை வச்சு பேசணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே பாருங்கள், இங்கே நான் 7 சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன். இங்கே இருக்கிற ஃபர்ஸ்டில் இருக்கிற இந்த 4 சப்ஜெக்ட்க்கு நம்ம டோன்ட் ஹாவ் அப்படின்னு தான் பேசணும். மிச்சம் இருக்கிற 3 சப்ஜெக்ட்க்கு நம்ம டசன்ட் ஹாவ் அப்படின்னு நம்ம பேசணும். எல்லாருமே என் கூட சேர்ந்து வரிசையாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டே வரீங்களா? ஐ டோன்ட் ஹாவ், என்னிடம் இல்லை. we don't have, எங்களிடம் இல்லை. you don't have, உன்னிடம் இல்லை. they don't have, அவர்களிடம் இல்லை. he doesn't have, அவனிடம் இல்லை. she doesn't have, அவளிடம் இல்லை. it doesn't have, அதனிடம் இல்லை. இப்போ இந்த கான்செப்டில் உங்களில் நிறைய பேருக்கு இப்படி ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வந்திருக்கு. கண்டிப்பாக வந்திருக்கு, நான் அடித்து சொல்லுவேன். உங்களுக்கு வந்த கேள்வியை நான் கரெக்டாக சொல்லவா? ஹீ ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட் வந்தால் நம்ம டசன்ட் ஹேஸ் தானே பேசணும். இங்கே என்ன டசன்ட் ஹாவ் அப்படின்னு இருக்குது, ஏதோ தப்பாக தெரியுதே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கா? அப்படி வந்திருக்கா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி உங்களுடைய நேமை மட்டும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுடைய பேரை தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. ஹேஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன தான் இருக்குது அப்படின்னா டஸ் ப்ளஸ் ஹாவ். இந்த டஸ் ஹாவ் சேர்ந்தது தான் ஹேஸ். புரிஞ்சிருச்சா? இந்த டஸ் ஹாவ் இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் ஹேஸ். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக பேச வரோம். அவனிடம் இல்லை, அவளிடம் இல்லை, அதனிடம் இல்லை. இப்படி நம்ம இந்த 3 சப்ஜெக்ட்க்கு நம்ம நெகட்டிவாக பேசும்போது இந்த டஸ் ஹாவ் இதுக்கு நடுவில் நம்ம நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். டஸ் நாட் ஹாவ், டஸ் நாட். இதை நம்ம சுருக்கி பேசும்போது டசன்ட் அப்படின்னு பேசுகிறோம். ஹி டசன்ட், ஷி டசன்ட், இட் டசன்ட். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஹி டசன்ட் ஹாஸ் அப்படின்னு பேசக்கூடாது. ஹி டசன்ட் ஹாவ் அப்படின்னு தான் பேசணும். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஹாஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு உள்ள என்ன தான் இருக்குது அப்படின்னா டஸ் ஹாவ். ஒரு சென்டென்ஸை நம்ம பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு மட்டும்தான் ஹேஸ் அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம பயன்படுத்தணும். ஒரு சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக பேசும்போது இந்த டஸ் ஹாவை தான் பயன்படுத்தணும். ஆனால் இந்த டஸ்ஸுக்கும் ஹாவுக்கும் நடுவில் ஒரு நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்படி தான் நம்ம ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம பேசணும். ஸோ இந்த டஸ் நாட் ஹாவ், அதாவது இந்த டசன்ட் ஹாவை தான் நம்ம ஒரு நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸை நம்ம பேச வரும்போது, அதாவது பர்டிகுலராக ஹீ ஷீட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேச வரும்போது இந்த டசன்ட் ஹாவை தான் பேசணும். டசன்ட் ஹேஸ் அப்படின்னு பேசக்கூடாது. இப்போ உங்கள் எல்லாருக்குமே இந்த பேசிக்கான கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருச்சா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இன்னும் சில பேருக்கு புரியலை அப்படின்னா அகைன் வீடியோவை கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா காமெண்ட்டில் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த கான்செப்டில் நெகட்டிவ் சென்டென்ஸ் பேசலாமா? இப்போ நம்ம முன்னாடி பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம்லங்க, அதையே நம்ம அப்படியே நெகட்டிவாக பேசலாம். ஸோ அப்போ தான் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், என்னிடம் 2 நாய்கள் இல்லை. இப்போ ப்ரெசண்ட்டில் என்கிட்ட 2 நாய் இல்லை அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். ஸோ எப்படி பேசலாம்? ஐ டோன்ட் ஹாவ் 2 டாக்ஸ். ஐ டோன்ட் ஹாவ் என்னிடம் இல்லை, என்னதுன்னா 2 நாய்கள், 2 டாக்ஸ். செகண்ட் பாருங்க, எங்களிடம் ஒரு பைக் இல்லை. we don't have a bike. we don't have எங்களிடம் இல்லை, என்னன்னா ஒரு பைக், a bike. we don't have a bike. தேர்ட் பாருங்க, உன்னிடம் பணம் இல்லை அல்லது நீ பணம் வைத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். எப்படினாலும் சொல்லலாம். சொல்லுங்க பக்கம், ஆன்சர் பண்ணுங்க. you don't have money. you don't have money. ஃபோர்த் பாருங்க, அவர்களிடம் ஒரு கார் இல்லை. they don't have a car.
they don't have a car. நான் ரொம்ப பேசிக் சென்ஸ் வச்சு தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே கான்செப்டை நிறைய சென்டென்ஸ் நீங்கள் எழுதுங்க. உங்கள் வீட்டில் என்னெல்லாம் இருக்குது அல்லது உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் தமிழ்லே எழுதுங்க. அதை வச்சு நீங்கள் இங்கிலீஷில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு பேசிக் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஜஸ்ட் உங்களை கொஞ்சம் மூவ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்ட் கீ எல்லாம் போட்டு வேகமாக ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கணும். அவனுக்கு ஒரு மீட்டிங் இல்லை, இப்போ ப்ரெசண்ட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். எப்படி பேசலாம்? he doesn't have a meeting. யாருமே he doesn't has a meeting சொல்லக்கூடாது. புரிஞ்சா? he doesn't has a meeting இந்த சென்டென்ஸ் தவறானது. இப்படி ஒரு சென்ஸே கிடையாது. he doesn't have a meeting இதுதான் ஒரு கரெக்டான ஆன்சர். பேசுங்க பார்க்கும். அவனுக்கு ஒரு மீட்டிங் இல்லை, he doesn't have a meeting. இந்த இடத்துல நீங்கள் he don't have a meeting இப்படியும் சொல்லக்கூடாது, இதுவும் தப்பு. he sheet இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா doesn't தான் பயன்படுத்தணும். doesn't கூட has பயன்படுத்தக்கூடாது, have தான் பயன்படுத்தணும். he doesn't have a meeting. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவளிடம் 5 பென்சில்கள் இல்லை. she doesn't have 5 pencils. she doesn't have 5 pencils. இப்போ உங்களுக்கான டெஸ்ட். எனக்கு 5 நண்பர்கள் இல்லை. எல்லாருமே வாயை திறந்து தயவு செய்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. யாருமே பேசாமல் இந்த வீடியோ பார்க்காதீங்க ப்ளீஸ். தயவு செய்து இங்கிலீஷில் பேசுங்க. எனக்கு 5 ஃப்ரெண்டு இல்லை, எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க, எல்லாருமே வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டேங்க. குட். எப்படி பேசலாம்? ஐ டோன்ட் ஹாவ் என்னிடம் இல்லை அல்லது எனக்கு இல்லை. என்ன இல்லைன்னு சொல்லியிருக்கோம்? 5 நண்பர்கள். 5 ஃப்ரெண்ட்ஸ். ஐ டோன்ட் ஹாவ் அ 5 ஃப்ரெண்ட்ஸ். ஐ டோன்ட் ஹாவ் அ 5 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு 5 நண்பர்கள் இல்லை. செகண்ட் பாருங்க. அவனுக்கு எக்ஸாம் இல்லை. அவனுக்கு இப்போ எக்ஸாம் இல்லைன்னு சொல்ல வந்திருக்கோம் ப்ரெசண்ட்டில். பேசலாமா? he doesn't have an exam. he doesn't have an exam. இங்கே நம்ம an exam அப்படின்னு தான் பேசணும், a exam பேசக்கூடாது. he doesn't have an exam. he doesn't have an exam. and தான் வரணும். ஓகேங்களா? இப்போ தேர்ட் பாருங்க. எங்களுக்கு ஒரு பெரிய வீடு இல்லை. we don't have a big house. we don't have எங்களிடம் இல்லை என்னன்னா ஒரு பெரிய வீடு, a big house. we don't have a big house. that's all. அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் இந்த சப்ஜெக்ட்க்கு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேசியிருக்கோம், ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக நம்ம பேசியிருக்கோம். இது வரைக்கும் இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிற இந்த பேசிக் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தில் ஒருத்தங்களுக்கு ஒன்று இருந்தது அப்படின்னு நம்ம பேச வரும்போது எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. இங்கே நான் 7 சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன். இந்த 7 சப்ஜெக்ட்க்கு பாஸ்டில் ஒரு பொருள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை எப்படி பேசணும் அப்படின்னா இப்படி தாங்க. ஹேட் அப்படின்னா இருந்தது. இந்த ஹேட் அப்படிங்கிற வேர்ட் பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்க்கு உரியது, ப்ரெசன்ட் டென்ஸ்க்கோ ஃப்யூச்சருக்கோ கிடையாது. ஹேட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்க்கு உரியது. நம்ம இந்த ஹேட் வச்சு ரொம்ப ஈஸியாக பேசலாம். ஏன் அப்படின்னா பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தில் இந்த 7 சப்ஜெக்ட்க்கு ஏதோ ஒன்று இருந்ததுன்னு நம்ம சொல்ல வரும்போது இந்த 7 சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம பார்த்திங்கன்னா ஹேட் அப்படிங்கிற இந்த வேர்டை தான் நம்ம பேசணும். ப்ரெசண்ட்டில் கூட மாறிச்சு பார்த்தீங்களா? ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட்க்கு நம்ம ஹாவ் பேசணும். ஹீ, ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட்க்கு நம்ம ஹேஸ் பேசணும். ஆனால் பாஸ்டில் அப்படி கிடையாது. 7 சப்ஜெக்ட்க்கும் நம்ம ஹேட் தான் பேசணும். பேசலாமா? ஐ ஹேட் என்னிடம் இருந்தது. என்கிட்ட பாஸ்டில் என்னென்னலாம் இருந்துச்சோ அதை நான் அந்த ஹேட் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு நான் பேசலாம். செகண்ட் பாருங்கள். we had எங்களிடம் இருந்தது. தேர்ட் பாருங்கள். you had உன்னிடம் இருந்தது. ஃபோர்த் they had அவர்களிடம் இருந்தது. ஃபிஃப்த் he had அவனிடம் இருந்தது. சிக்ஸ்த் she had அவளிடம் இருந்தது. செவன்த் it had அதனிடம் இருந்தது. இப்போ நம்ம பாசிட்டிவாக ப்ரெசண்ட்டில் சூப்பராக நிறைய சென்டென்சஸை நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம பேசி பழக போகிறோம். பார்க்கலாமா? எனக்கு நேற்று ஒரு மீட்டிங் இருந்தது. இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான். நேற்று உனக்கு ஃபோன் பண்ணேன், என்னடா பண்ண, எங்கடா இருந்த அப்படின்னு கேட்பான். நம்ம சொல்கிறோம், நேற்று எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு, ஸோ அதனால் உன்னோட ஃபோன் எடுக்க முடியல.
நல்லா கவனிங்க. எனக்கு நேற்று ஒரு மீட்டிங் இருந்தது. இருந்ததுன்னு பேசியிருக்கோம். பாஸ்டில் உங்களுக்கு ஏதோ ஒன்று இருந்ததுன்னு நீங்கள் பேச வரும்போது அந்த இடத்துல நீங்கள் ஹேட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் பேசணும். ஸோ பேசலாமா? ஐ ஹேட், எனக்கு இருந்தது. என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு மீட்டிங். மீட்டிங். ஐ ஹேட் அ மீட்டிங். எப்போ இருந்துச்சு? நேற்று. எஸ்டர்டே. ஐ ஹேட் அ மீட்டிங் எஸ்டர்டே. ஐ ஹேட் அ மீட்டிங் எஸ்டர்டே. எனக்கு நேற்று ஒரு மீட்டிங் இருந்தது. பாருங்களேன், தமிழில் இவ்வளோ பெரிய சென்ஸ் மாதிரி தெரியுது. ஆனால் இங்கிலீஷில் இதை நம்ம புரிஞ்சு நம்மளால் பேச முடியுதா? ஈஸியாக இருக்குதா? மறந்துடாதீங்க. ஹேட் அப்படின்னா இருந்தது. பாஸ்டில் உங்களுக்கு என்ன இருந்ததுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களோ நீங்கள் ஹேட் வச்சு பேசுங்க. இப்போது செகண்ட் பாருங்களேன். எங்களுக்கு டைம் இருந்தது. எங்களுக்கு டைம் இருந்துச்சு, ஸோ அதனால் நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். we had time. we had, எங்களுக்கு இருந்தது என்னன்னா நேரம். டைம். we had time, எங்களுக்கு நேரம் இருந்தது. இப்போ எங்களுக்கு போன வாரம் டைம் இருந்துச்சுன்னு அப்படி சொல்லலாம். we had time last week. we had time last week, எங்களுக்கு போன வாரம் டைம் இருந்துச்சு, நேரம் இருந்துச்சு. ஈஸியாக புரியுதா? நெக்ஸ்ட்னு பாருங்கள். அவனுக்கு நேற்று வகுப்பு இருந்தது. அவனுக்கு நேற்று கிளாஸ் இருந்துச்சு, அதனால தான் ஊருக்கு வர முடியல. நமக்கு ரொம்ப பேசிக்கான சென்ஸ் புரிய ஆரம்பித்தாதான் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு வரும். பேசலாமா? அவனுக்கு நேற்று வகுப்பு இருந்தது. ஹி ஹேட், அவனுக்கு இருந்தது என்ன? வகுப்பு, கிளாஸ். ஹி ஹேட் கிளாஸ், அவனுக்கு வகுப்பு இருந்தது. எப்போனா நேற்று, எஸ்டர்டே. நெக்ஸ்ட் ஒன். அவளுக்கு காய்ச்சல் இருந்தது. அவன் ஏன் நேற்று ஸ்கூலுக்கு வரல? அவளுக்கு நேற்று காய்ச்சல் இருந்துச்சு, அதான் வரல. என்ன இருந்தாலும் பாஸ்டில் நீங்கள் ஹேட் வச்சு தான் பேசணும். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஹேட் வச்சு தான் பேசணும். பேசலாமா? ஷி ஹேட் ஃபீவர். ஷி ஹேட் ஃபீவர், அவளுக்கு காய்ச்சல் இருந்துச்சு. இப்போது உங்களுக்கான டெஸ்ட். அவனுக்கு போன வருடம் நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். பார்க்க தமிழில் பெரிய சென்டென்ஸாக தெரியும், ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக பேசலாங்க. He had a lot of friends last year. He had a lot of friends last year. Next one. எனக்கு நேற்று ஒரு எக்ஸாம் இருந்தது. I had an exam yesterday. I had அப்படின்னா எனக்கு இருந்தது. என்ன இருந்துச்சு? ஒரு எக்ஸாம். an exam. எப்போ? நேற்று. yesterday. I had an exam yesterday. எனக்கு நேற்று ஒரு எக்ஸாம் இருந்தது. நெக்ஸ்ட் ஒன். எங்களுக்கு ஒரு பெரிய வீடு இருந்தது. we had, எங்களுக்கு இருந்தது என்னன்னா ஒரு பெரிய வீடு. a big house. we had a big house. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாஸ்டில் நம்மகிட்ட ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் நம்மகிட்ட ஒன்று இனிமேல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேச வரும்போது பாசிட்டிவாக எப்படிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இங்கே நான் 7 சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன். இந்த 7 சப்ஜெக்ட்க்கு ஃப்யூச்சரில் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரும்போது எப்படி பேசலாம் அப்படின்னா will have அப்படின்னு பேசணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். I will have, என்னிடம் இருக்கும். எப்போனா ஃப்யூச்சரில் ஏதோ ஒன்று இருக்கும்னு சொல்ல வரும்போது I will have அப்படின்னு பேசலாம். செகண்ட் பாருங்கள். we will have, எங்களிடம் இருக்கும். தேர்ட் பாருங்கள். you will have, உன்னிடம் இருக்கும் அல்லது உங்களிடம் இருக்கும். ஃபோர்த் பாருங்கள். they will have, அவர்களிடம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். he will have, அவனிடம் இருக்கும். she will have, அவளிடம் இருக்கும். it will have, அதனிடம் இருக்கும். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஃப்யூச்சரில் இந்த 7 சப்ஜெக்ட்க்கு ஏதோ ஒன்று இருக்கும் நம்ம சொல்ல வரும்போது will have அப்படிங்கிறத நம்ம பேசணும். இப்போ உங்களில் சில பேருக்கு ஒரு கேள்வி வரும். இந்த will have அப்படிங்கிறது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஆக்சிலரி வேர்ப் தானே, இதை எப்படி நம்ம இங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். நீங்கள் டென்சஸை தனியாக பார்க்கணும், இந்த கான்செப்டை நீங்கள் தனியாக பார்க்கணும், ரெண்டையுமே சேர்த்து பார்க்கக்கூடாது. will have இது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஆக்சிலரி வேர்ப். இங்கே இருக்கிற will have பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நம்மகிட்ட ஏதோ ஒன்று உடைமைகள் இருக்குதுன்னு நம்ம சொல்ல வரும்போது நம்மளோட பொசிஷன் நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை சொல்ல வரும்போது நம்ம இங்கே will have அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம பேசணும். ரெண்டுக்குமே உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? ஓகே, நம்ம இப்போ நிறைய சென்டென்ஸ் பேசலாம். அடுத்த வருடம் என்னிடம் ஒரு பைக் இருக்கும். நான் 12th நல்ல மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னா எங்கள் அப்பா எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க.
ஸோ நான் நல்ல மார்க் எடுப்பேன், எனக்கு அடுத்த வருஷம் ஒரு பைக் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரோம். பார்த்தீங்களா எப்படி பேசலாம்? ஆன்சர் தெரிஞ்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணுங்கள், உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் வரிசையாக சொல்லுங்கள். ஐ வில் ஹாவ் என்னிடம் இருக்கும், என்ன இருக்கும்னு சொல்லியிருக்கேன், ஒரு பைக், அ பைக். ஐ வில் ஹாவ் அ பைக், ஐ வில் ஹாவ் அ பைக். என்னிடம் ஒரு பைக் இருக்கும், எப்போ அப்படின்னா அடுத்த வருடம், நெக்ஸ்ட் இயர். ஐ வில் ஹாவ் அ பைக் நெக்ஸ்ட் இயர். என்னிடம் அடுத்த வருடம் ஒரு பைக் இருக்கும். அல்லது நான் அடுத்த வருஷம் ஒரு பைக் வைத்திருப்பேன். ரெண்டுமே ஒன்று தாங்க. செகண்ட் பாருங்கள், அடுத்த வாரம் மகாவுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். எப்படி பேசலாம்? மகா வில் ஹாவ், மகாவுக்கு இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம், an எக்ஸாம். மகா வில் ஹாவ் an எக்ஸாம் எப்போ அப்படின்னா அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக். மகா வில் ஹாவ் an எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக். மகாவுக்கு அடுத்த வாரம் ஒரு எக்ஸாம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அடுத்த மாதம் எங்களுக்கு ஒரு புதிய வீடு இருக்கும். நாங்கள் வீடு கட்டிகிட்டே இருக்கிறோம், வீடு கட்டுற ப்ராசஸ் முடிய போது, அடுத்த மாதம் உங்களுக்கு ஒரு புது வீடு இருக்கும். பேசலாமா? we will have எங்களுக்கு இருக்கும் என்னது, ஒரு புதிய வீடு, a new house. எப்போ? அடுத்த மாதம், next month. we will have a new house next month. we will have a new house next month. எங்களுக்கு அடுத்த மாதம் ஒரு புதிய வீடு இருக்கும். இப்போ உங்களுக்கான டெஸ்ட். இங்கே நான் 2 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அவனுக்கு ஒரு கார் இருக்கும். ஆன்சர் பண்ணுங்க. he will have a car, he will have a car. செகண்ட் பாருங்க, என்னிடம் பணம் இருக்கும். அடுத்த மாதம் நான் பணம் வச்சுருப்பேன், அப்போ தான் சேலரி வரும். ஸோ அடுத்த மாதம் நான் பணம் வச்சுருப்பேன் சொல்லுவோம். பார்த்தீங்களா, ஃப்யூச்சரில் தான் இருக்கும் அப்படின்னு தான் பேசியிருக்கோம். பேசலாமா? ஐ வில் ஹாவ் மணி, ஐ வில் ஹாவ் மணி. இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு டே 7 உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.